இந்த கலை அப்படிங்கிறது எல்லா ஜோதிடருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப நீங்க போய் ஒரு பையனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அல்லது ஒரு ஏதோ ஒரு வகையா இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட ஒரு நண்பர் கூட குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, மஞ்சள் காமாலைக்கு அட்மிட் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி கூட போட்டிருந்தாரா இல்லையா? இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் கொடுத்திருந்தேன். இந்த சிம்பிள் போடுங்க, கண்டிப்பா வந்து ரெடி ஆயிருன்னு சொல்லியிருக்கோம். ரெடி ஆறு அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்கவர் ஆயிரும், அது வந்து கண்ட்ரோல் ஆகும். அது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ஏதாவது ஒரு சாதாரணமா நீங்க வெறும் ஜோதிடரா மட்டும் இருக்கீங்க அல்லது வந்து ஒரு ஜோதிட ஆர்வலரா மட்டும் இருக்கீங்க அப்படின்னா, அடிப்படையான சில விஷயங்கள், இந்த குறியீடுகள் மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க படிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது இந்த திசா புத்தி, இது இப்படிதான் வரணும், இதுக்கு வந்து தீர்வு இல்ல, போய் நல்ல டாக்டர் பாருங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் சரி, நீங்க ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறது, இந்த சிம்பல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்.